பார்த்துக்கிட்டிங்கன்னா to give a non-empty linked list representation of two negative linked list. The digits stored in the reverse order. Each node contains single digit. Add a two number and return a same linked list. இப்போ வந்து ஒரு linked list எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க 2 4 3 5 2 5 6 4ன்ட்டு இந்த டூ linked லிஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதுவும் ஒரு linked லிஸ்ட்டாகவும் ஷேர் பண்ணணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேவாக இருக்கும். இந்த அரேவை வாங்கி ஒரு லிங்க்டு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். எப்படின்னா ஒரு ரிவர்சிங் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணணும். அதை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம கோட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி கிரியேட் பண்ணுறதுக்காக லெட்டுன்னு கிரியேட் பண்ணி ஒரு டம்மின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதையுமே ஒரு நியூ லிஸ்ட் நோடு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டம்மினோட கரண்ட் நோட ஆக்க போகிறேன். அதுக்கு கரண்ட் நோ கிரியேட் பண்ணி இந்த டம்மிக்குள்ளே போட்டுடலாம். போட்டதுமே என்ன ஆகும்னா இந்த டம்மி வந்து கரண்ட் நோட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கேரியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கேரி வேரியபிள் கிரியேட் பண்ணி இனிஷியல் வேல்யூ கேரி வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு எந்த வேல்யூவும் இருக்காது அதுக்குள்ளே. இப்போ வந்து வைல் லூப் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணதையுமே இப்போ லிஸ்ட் 1 வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும். அதே மாதிரி லிஸ்ட் 2வும் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும்போதும் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும். அப்புறம் கேரியும் நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். இப்போ உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லிஸ்ட்டு 1 வந்து ஒரு லிஸ்ட் நோடில் எதுவுமே இல்லைன்னா அது நல்லாயிரும். இப்போ வந்து அது வந்து கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆகும்போது லிஸ்ட் 1 ரன் ஆகாது. அதே மாதிரி லிஸ்ட்டு நோடில் வந்து எப்போ வந்து வேல்யூலாம் போகுதோ அது வந்து நல்லா மாறிடும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகாது. இப்போ கேரியில் வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். அதெல்லாம் அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ கேரிலையும் நல்லா இருக்கணும், லிஸ்ட் 1லையும் நல்லா இருக்கணும், லிஸ்ட் 2லையும் நல்லா இருக்கணும். அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுக்கு தான் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஆட் பண்ணுறதுக்காக சம்முன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் கேரியும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இஃப் கண்டிஷனில் L1ஓட வேல்யூ வந்து நல்லா இருக்கு. L1 வேல்யூ வந்து நல்லான்னு செக் பண்ணுறோம். Lோட வேல்யூ வந்து நல் இல்லையான்னு செக் பண்ணுறோம். இப்போ அந்த நல் இல்லாமல் போகும். இப்போ Lோட வேல்யூ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க மட்டும் இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ L1ல் வந்து எந்த வேல்யூமே இல்லைன்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகாது L1ல். இப்போ வந்து L1ல் வந்து வேல்யூ இருக்குது. இப்போ 2ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த 2 வேல்யூ என்ன பண்ண போகிறோன்னா சம்மில் ஆட் பண்ண போகிறோம். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் போட்டும் போடலாம். இல்லை நீங்கள் இந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நார்மலாகவே போடுறேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் L1 வேல்யூ இப்படி கொடுத்துட்டா இப்போ வந்து 2 வந்து சம்மில் ஆட் ஆகிருக்கும். 2ல் இப்போ சம்மில் வந்து 2ன்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா L1 என்ன பண்ண போகிறோன்னா L1ல் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், L1.nest. இப்போ என்ன ஆகும்னா L1ல் வந்து Lோட நெஸ்ட்டோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போனா 2க்கு நெஸ்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 4 தானே இருக்குது. அந்த 4 வந்து அங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம L2க்கும் பண்ண போகிறோம். நான் அது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து L2ன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஏன்னா L2க்கும் அதே தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆனால் ரிட்டன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லிங்க் லிஸ்ட்டாக தான் ரிட்டனும் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இப்போ வந்து சம்னு ஒரு சம்மில் என்ன பண்ண போகிறோன்னா
இப்போ கேரியை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ கேரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா மேத் ஃப்ளோர் சம் டிவைட் 10. இப்போ வந்து 10க்கு மேலே இருக்கிற வேல்யூ தானே உங்களுக்கு வந்து என்னவா ஆகும், கேரியாக வரும். அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எதுவுமே கேரியாக வராது. இப்போ வந்து ஃப்ளோர் டிவிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வேணும். இப்போ ஜீரோ வந்து கேரியாக இருக்குது, ஆனால் ஆன்சர் வந்து 0.7 டிவைட்டில் வரும். ஆனால் அது வந்து நம்மளுக்கு 0 மட்டும்தான் வேணும். அதனால் 0 வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் சம்மில். இப்போ வந்து சம்மில் இங்கே கேரி யூஸ் பண்ணணும். கேரியில் வந்து இப்போ 0 ஆயிரும். இப்போ வந்து கேரியோட வேல்யூ 0 தான் இருக்கும். அதே மாதிரி கேரியோட வேல்யூ 1 பாயிண்ட் வரும்போது 1 ஆயிரும் கேரியோட வேல்யூ. அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஒரு நோடு கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த வேல்யூ இப்போ நம்ம ஆன்சரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ நம்ம கரண்ட் நோடு வந்து டம்மி நோடு தானே. கரண்ட் நோடு டம்மியில் என்ன இருக்குது, 0 தானே இருக்குது. இப்போ வந்து கரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் நோடு வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து கரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்னு கொடுத்து நியூ லிஸ்ட் நோடு அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சம்மில் தானே அதோட ஆன்சர்லாம் இருக்கும். அதனால் சம் கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடுலஸ் 10 கொடுக்க போகிறோம். இப்போ கேரி வந்து இப்போ ப்ளஸ் பண்ணும்போது கேரி வந்து போயிடும். அதனால் மாடுலஸ் 5 கொடுக்கும்போது அந்த கேரி எடுத்துகிட்டு ஆன்சர்ஸ் மட்டும் கொடுக்கும். இப்போ எப்படின்னா இப்போ வந்து 6 இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 6ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 10ன்னு வரும். அந்த 10ல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0.1 இங்கே போயிடும். ஏன்னா இங்கே ஃப்ளோர் டிவிஷன் பண்ணங்காட்டி 0.1, அதனால் கேரியில் வந்து 0.1 போயிடும், 1 போயிடும். அப்போ ஆன்சர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0 தானே இருக்குது. இப்போ வந்து 10 மாடுலஸ் 10 வந்து ஆன்சர் வந்து 0 தான். இப்போ வந்து அந்த மாதிரி ஆன்சர் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து ஏன் 10 கொடுத்துருக்கோம்னா 10க்கு மேலே தானே உங்களுக்கு கேரியும் வரும். அதனால் அங்கே 10ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கரண்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த கரண்ட் நெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். கரண்ட் ஆஃப் நெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட் கிரியேட் பண்ணி ஆன்சர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இப்போ நம்ம இந்த வேல்யூலாம் ரிட்டர்ன் கொடுத்து டம்மி ஆஃப் நெஸ்ட். ஏன்னா டம்மி வந்து நம்ம டம்மியில் வந்து என்ன இருக்குது, ஆல்ரெடி 0ன்னு இருக்குது. அதனால் டம்மி ஆஃப் நெஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட கோடு. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.